நமஸ்காரம் டிஎம்டி சார். வணக்கம் டு எவ்ரி ஒன். என் பேர் ஜெயராமன். நான் நியூ ஜெர்சியில் இருக்கேன். 1990 to 1994 இஆர் ஸ்டூடெண்ட் நான். 1990 to 92 டிஎம்டி சார் கிளாஸில் 9th and 10th சயின்ஸ் எடுத்தார் எங்களுக்கு. டிஎம்டி சார் வந்து has had such an impact on my life. So much so that I would pretty much divide my life into life before TMT sir and life after TMT sir. Life before TMT sir, went to many schools. Appaavoda job வந்து transferable, so many schools in many states, and ஒரு ஸ்கூல்லையும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஸோ லைஃப் பிஃபோர் டிஎம்டி சார் நான் போன ஸ்கூல்ஸ்லாம் வந்து I used to be somebody with very low self-esteem, low confidence. சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனால் கான்செப்ட்ஸ் புரிஞ்சதில்லை. கொஸ்டின்ஸ் கேட்டால் திட்டு விழும், அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால வந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்குற பழக்கத்தையே கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டேன். ஏன்னா பயம், டீச்சர்ஸை பார்த்தா பயம். ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா வந்து மெமரைஸ் பண்ணி போய் எழுதுகிற கேப்பபிலிட்டி கிடையாது. as a ரிசல்ட் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து போய் எழுதினாலும் ஸ்கோர் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ இதனால வந்து லோ கான்ஃபிடென்ஸ், லோ செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. 9th டிஎம்டி சாரை பார்த்ததுக்கப்புறம் திங்ஸ் சேஞ்ச்டு. டிஎம்டி சார் வந்து கொஷின்ஸ் கேட்டோம்னா என்கரேஜ் பண்ணுவார். வண்டர்ஃபுல் கொஷின்டா அப்படிம்பார். அப்புறம் வந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுவார். தெரிலனா he would not hesitate to go ask other people. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் ஏதாவது கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து டாக்டர் முரளிக்கிட்ட கேட்டோன்னே அப்படிம்பார். ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஏதாவது கொஷின் கேட்டோன்னா, இல்லை வந்து பாட்னி ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் கேட்டோன்னா இன்னொருத்தட்ட போய் கேட்டோம் அப்படிம்பார். ஸோ he would come back with an answer. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதை வந்து he would value that question and அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துன்னு வருவார், திரும்பி எடுத்துன்னு வருவார். அமேசிங் குவாலிட்டி. ஸோ தட் ஹேட் அன் இம்பேக்ட், ட்ரிமெண்டஸ் இம்பேக்ட் ஆன் மை கான்ஃபிடென்ஸ் அண்ட் இந்த செல்ஃப் எஸ்டீம். அதுக்கப்புறமா வந்து குரூப் லீட் ஆக்கினார். ஸோ லெட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு லெசன் இன் லீடர்ஷிப். ஸோ அவர் வந்து நான் என்கிட்ட பார்க்காத பொட்டென்ஷியலை அவர் பார்த்தார். ஸோ மை லைஃப் சேஞ்ச்ட் அரவுண்ட். எனக்கு வந்து கிளாஸ் ரூமில் அவர் நடத்துகிற கான்செப்ட்ஸ் ஒரு வாட்டி நடத்துவார், ஒரு வாட்டி வந்து நோட்ஸ் டிக்டேட் பண்ணும்போது எழுதிப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் படித்தது எனக்கு ஞாபகமே இல்லை. அப்படி ஒரு ஆணி அடித்த மாதிரி சொல்லிடுவார். பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி மைண்டில் வந்து ஒரு கான்செப்ட் உட்காந்துரும். ஃப்ரம் பீயிங் அ லோ ஸ்கோரிங் இண்டிவிஜுவல், ஐ ஆக்சுவலி ஸ்கோர்ட் 93 in science and 100 in math in 10th. ஆர்பி சார் எங்களுக்கு மேத் நடத்தினார். பட் ஐ வுட் லைக் டு திங்க் தட் டிஎம்டி சார் தான் வந்து நான் மேத்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீச்சரை கவனிக்கணும்னு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தின ஒரு குருன்னு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் லைக் ட்ரூலி ரிமார்க்கபிள் குரு. இனி வரைக்கும் வந்து ஐ ஃபீல் தட் ஐ வாஸ் லக்கி, மை கிட்ஸ் ஆர் நாட் ஆஸ் லக்கி to not be learning from such a guru. So I would நான் வந்து அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சார்கிட்ட வந்து கேள்வி கேட்கணுன்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். நாங்கள் வந்து மணிக்கணக்காக பேசுவோம் ஸ்கூலுக்கு ப்ளே கிரவுண்டில். அவர் வந்து அவர் இருந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலேயும் அவருக்கு லைஃப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் கதையாக சொல்லுவார். எக்கச்சக்க கதைகள் சொல்லுவார். ஓகே, மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர். அவருக்கு வந்து எந்த ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு தெரியும். அவர் பார்த்த இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் சொன்ன கதைகள் போக இன்னும் கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட.
நமஸ்காரம் டிஎம் டீச்சர். Jayama, I remember I used to address you like this in the school. I thank you for your kind words. You have always been a unique student because you rose up like a phoenix by your persistent efforts. Do you know, I am a fan of your singing. Do you remember you sent me a few clippings of your singing? You and your wife, both of you, sang the songs which I wanted. You sent it to me. I cannot forget that. I still have them, and whenever I want, I listen to them. Again, I cannot forget the hospitality you extended to me when I visited your house a few months ago. You please take care of your health. God bless you and your clan.